மேஷராசி நேயர்களே, குடும்பத்தில் சாதகமான சூழல் நிலவும். அக்கம் பக்கம் உள்ளவர்களின் ஆதரவு பெருகும். காரியத்தடை விலகும். உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களே, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வெளிவட்டாரத்தில் புது தொடர்புகள் கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். உத்தியோகத்தில் உயர்வு நிலை உண்டு. மிதுன ராசி நேயர்களே, ஆன்மீகத்தில் நாட்டம் கூடும். புது நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். சாட்சி கையெழுத்து போட வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் போட்டி இருக்கும். கடகராசி நேயர்களே, மனதிற்கு இதமான செய்தி ஒன்று வரும். தான தர்மங்களில் மனம் செல்லும். நெருங்கிய சொந்தங்களால் ஆதாயம் உண்டு. தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை இருக்கும். சிம்மராசி நேயர்களே, கனவு நினைவாகும் என்ற நம்பிக்கை வளரும். இழந்த செல்வாக்கை திரும்ப பெற முடியும். வெளி உணவுகளை முடிந்தவரை தவிர்க்கவும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறும். கன்னிராசி நேயர்களே, சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியும். சுற்றி உள்ளவர்கள் மத்தியில் மதிப்பு உயரும். திருமண காரியம் விரைவில் கைகூடும். தொழில் வியாபாரத்தில் புது முதலீட்டை தவிர்க்கவும். துலாம் ராசி நேயர்களே, மனதில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலவும். முக்கிய ஆவணங்களை கவனமாக கையாளவும். காரிய அனுகூலம் உண்டாகும். உத்தியோகத்தில் பணிச்சுமை இருக்கும். விருச்சிகராசி நேயர்களே, புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். பல வேலைகளையும் ஒன்று சேர்த்து பார்க்க வேண்டி வரும். பிரபலங்கள் அறிமுகமாவர். தொழில் வியாபாரம் சிறக்கும். தனுசு ராசி நேயர்களே, பழைய பிரச்சனைக்கு நல்ல முறையில் தீர்வு கிடைக்கும். யாரிடத்திலும் அதிக உரிமை எடுக்க வேண்டாம். பெற்றோரின் அன்பு மகிழ்ச்சி தரும். உத்தியோக மாற்றம் ஏற்படும். மகர ராசி நேயர்களே, கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கவும். பிரியமானவர்கள் ஒத்தாசையாக இருப்பர். விலகி நின்றவர்கள் விரும்பி வந்து இணைவர். தொழில் வியாபாரம் மேன்மையடையும். கும்பராசி நேயர்களே, வீட்டிலும் வெளியிலும் மற்றவர்களை அனுசரித்து போகவும். பெரியோர்களின் ஆசி கிட்டும். வீண் விவாதங்களை தவிர்க்கவும். தொழில் வியாபாரத்தில் சாதிக்க முடியும். மீனராசி நேயர்களே, குடும்ப விஷயங்களில் அதிக கவனம் தேவை. மனசோர்வு நீங்கி உற்சாகம் ஏற்படும். விரோதிகளும் கூட நண்பர்களாக மாறலாம். தொழில் வியாபாரம் விருத்தியடையும்.